வீட்டில் யாராவது குப்பை கொஞ்சம் கழிவு தண்ணியெல்லாம் தொளிச்சு விட்டு போனால் நம்மளுக்கு எவ்வளோ கோவம் ஒரு ஆத்திரம் வரும். ஆனால் தமிழ்நாட்டில் எவ்வளோ டன் குப்பையை போட்டாலும் நம்ம எந்த விதமான சலனமுமின்றி நம்ம கடந்து போகிறோம். ஏன் தெரியுமா? தமிழ்நாடு என்னுடைய நாடு இல்லை அப்படின்னு நினைக்கிற ஒரே ஒரு காரணம் மட்டும்தான். ஒரு செய்தியை பார்க்குறேன் நான். அதாவது கேளரப்பள்ளி அணையில் தண்ணி நுரைச்சு வருது. இதனால் விவசாயிகள் விவசாய நிலத்துக்கு அந்த தண்ணியை பயன்படுத்த முடியல. அந்த தண்ணியிலேருந்து வரக்கூடிய துர்நாற்றம் நிறைய விதமான லங் டிசீஸை கிரியேட் பண்ணுது அப்படின்னு பார்க்குறேன். இந்த அணைக்கு தண்ணி எங்கடா இருந்து வருது அப்படின்னு பார்த்தா தென்பண்ணையாறுலேருந்து வருது. தென்பண்ணையாறு எங்கே ஓடுது? கர்நாடகாவில் நந்தி ஹில்ஸில் ஒரிஜினேட் ஆகி தென்பண்ணையாறு கர்நாடகாவில் இருக்க வெவ்வேறு நகரங்களுக்கு பாஞ்சு தமிழ்நாட்டுக்கு வருது. என்ன பண்ணுறாங்க? அந்த நகரத்தில் இருக்கவங்கெல்லாம் கழிவு நீர், பாதாள சாக்கடை நீர், தொழிற்சாலை நீர், எந்த விதமான சுத்திகரிப்புமே இல்லாமல் நேராக தென்பண்ணையாறில் இறக்கி விட்டுறாங்க. அந்த தென்பண்ணையாறு இந்த அணைக்கு வருது. இந்த அணை தண்ணீரை நம்பி 5 மாவட்டங்கள் இருக்கு தமிழ்நாட்டில். இது எப்படி நீர்ப்பாசனத்துக்கு நம்ம பயன்படுத்த முடியும்? நீ கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். எந்த விதமான சுத்திகரிப்புமே இல்லாமல் அந்த கழிவு நீர், பாதாள சாக்கடை நீர்லாம் வந்தால் நீங்கள் நினச்சி பாருங்க, அந்த துர்நாற்றம் எவ்வளோ இதாக இருக்கும் அப்படின்னா. தண்ணி பொங்கி பொங்கி வருதுங்க. அங்கே விளையிற உணவுப் பொருட்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்க நிறைய ஊருக்கு போகுது. அதை சாப்பிட்ட என்ன ஆகும்? நோய் வரும். அப்போ நம்ம கண் முன்னாடி நம்மளுடைய குழந்தைகள் சாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நம்ம செத்துட்டா கூட பரவாயில்ல, பல விதமான நோய்களுக்கு மருந்தே இல்லாத நோய்கள்லாம் வரதுக்கு இதுதான் காரணம். இன்னொரு செய்தி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டு லாரி எடுத்துட்டு போயிட்டு தமிழ்நாட்டுக்காரனே கேரளாவில் இருக்கிற குப்பையை வலிச்சுட்டு கொண்டு வந்து திருப்பூர் மாவட்டத்தில் போடுற ஒரு செய்தி நீங்க பார்த்துருப்பீங்க. இப்ப புரியுதா அரசின் கடமை என்ன அப்படின்னு? ஒரு குடிமக்களுக்கு நல்ல தண்ணீர் கிடைக்குது, அவங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு பாக்குறது ஒரு அரசின் கடமை. இத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்தவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப இருக்கவங்க என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம்.